கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. பெரியப்பா வந்தோடனே தண்ணி ஊற்றணும்னு சொல்கிறாங்க. எனக்கு நீங்கள் வரணும் ப்ளீஸ். வந்துடுங்க சீக்கிரம். சரிடா செல்லம், கட்டாயமா வந்துடுறேன். சரியா? சீக்கிரம் வந்துடுறோம். பாய்டா கண்ணா. பாய். மா, என் மேல கோவமா இருக்கியாமா? இல்ல. அப்புறம் ஏமா ஒரு மாதிரியா இருக்க? என் மேல கோவம் தானே? இல்ல தாரா, எனக்கு என் மேலதான் கோவம். மா. சரி, நான் அதெல்லாம் பேசல. நீ போய் மாடியில இரு, நாங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறோம். தாத்தா கொடுத்து விட்டார்ல, அந்த ட்ரெஸ் சரியா இருக்கான்னு பாரு. தர்ஷினி கூட்டு போ. வா தாரா. பார்கவி, என்னாச்சுமா? காலேஜுக்கு வந்திருக்க? பிஜிக்கு அப்ளை பண்ணியிருக்கேம்மா. அதுக்காக சர்டிஃபிகேட் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. கலெக்ட் பண்ணிட்டு போகலாமேன்னு வந்தேன். ஓ, ஏம்மா நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கியா தர்ஷன்? நான் வெளில இருக்கேன். டேய் இருடா, எங்க போற? எதுல இருந்தா எஸ்கேப் ஆகணும்னு நினைக்காத. சரியோ தப்போ அதை ஃபேஸ் பண்ணணும். உங்க 2 பேருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, அதை நீயே உடைச்சிட்ட. அதை தாண்டி உன்னை சுத்தி இருக்கிற சொந்தங்கள் எல்லாருமே அவளுக்கு எவ்வளவு பிரச்சனை கொடுத்தாங்க தெரியுமா? அதெல்லாம் சமாளிச்சு அவளும் கடந்து வந்துட்டா. அவளே உன்கிட்ட வந்து நார்மலா பேசுறப்போ உனக்கு என்னடா பிரச்சனை? ஏன் 4 வார்த்தை முகம் கொடுத்து பேசிட்டு போறதுல என்னடா தப்பு இருக்கு? பார்கவிமா, அப்பா எப்படி இருக்காரு? உண்மையை சொல்லணும்னா இப்போ எதுவும் நார்மலாக இல்லை. நடந்த எல்லாத்தையும் தாண்டி எங்களை நாங்களே தேத்திக்கிட்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். சரியாயிரும்மா. டைம் வில் ஹீல் எவ்ரிதிங். பார்கவி, நான் உங்களை பயமுறுத்துறதுக்காக எதுவும் சொல்லல.
ஆனா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கம்மா. எங்க வீட்டு பையனோட நீ பழக்கம் வச்சுக்கிட்ட ஒரே காரணத்துக்காக உங்களை சுத்தி நிறைய ஆபத்து சூழ்ந்திருக்கு. கொஞ்சம் பத்திரமா இருங்க என்ன. எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் ஆளுங்களுக்கு ரொம்ப முக்கியம் மானம்தான். அதுவும் ஒரு பொண்ணா எங்க அப்பாக்கு நான் நல்ல பேரை மட்டும்தான் வாங்கி தரணும்னு ஆசைப்பட்டேன். அது நடக்காம போச்சு. என்னால அவரை வலியையும் அவமானத்தையும் தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதை மாத்தி நிச்சயம் அவரை பெருமைப்படுத்துற மாதிரி ஏதாச்சும் செய்யணும். அதுக்காக தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சரிம்மா, நான் வரேன். அம்மா, என்ன நீங்க காலேஜ் வந்திருக்கீங்க? எதுவும் பிரச்சனையா? ஆஹா, பிரச்சனைலாம் எதுவும் இல்ல. இந்தா, இவன் அரியர்ஸ்லாம் கிளியர் பண்ணணும்ல, அதான் ப்ரொஃபஸர்ஸோட கைடன்ஸ் இருந்தா நல்லா இருக்கும்னு பார்த்து பேசிட்டு நோட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போலான்னு வந்தோம். ஆனா அவங்க எல்லாம் பிஸியா இருக்காங்களாம். நோட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. பாப்போம், மேனேஜ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see. அம்மா, நான் ஒன்று சொல்லட்டுமா? தர்ஷன் எந்த சப்ஜெக்டை எந்த மாதிரி படிச்சா அவனுக்கு புரியும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் வேணா அவனுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? அவனுக்கு புரியுற மாதிரி ஹிண்ட் எழுதி அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்றேன். அதை வச்சு படிச்சா ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். பார்கவி, நடந்ததெல்லாம் மறந்துட்டு நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நிக்கிற. நான் இதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அம்மா, நான் ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிடுறேன். நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறது தர்ஷனுக்காக இல்லை, உங்களுக்காக. தர்ஷங்கிற ஒரு பர்சனை எனக்கு தெரியும், அவ்வளோதான். அதை தாண்டி அவன் மேல எந்த விருப்பம் வெறுப்பும் எதுவும் இல்லை. நான் இப்ப அந்த மைண்ட் செட்ல தான் இருக்கேன். ஆனா உங்களை நான் என் அம்மாவை தான் பார்க்கறேன். அதுக்காக மட்டும்தான் நான் இதை செய்யறேன். அவனுக்கு ஓகேன்னா சொல்லுங்க. நான் எல்லாத்தையும் ஷேர் பண்றேன். ஃபோன்ல பேசி கோஆர்டினேட் பண்றேன். எக்ஸாம் டைம்ல டிஸ்கஸ் பண்ணி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு கைட் பண்றேன். டேய், என்னடா அவ இவ்ளோ தூரம் சொல்றா, நீ பேசாம நிக்கிற? உனக்கு ஓகேவா இல்லையா? அதை உடனே கிளியரா சொல்லு.